ஹாய் வணக்கம் பேக் டு அஷா கேம் சேனல். ஸோ இந்த இடம் பார்க்க போனோம்னா நருட்டோ சாப்டர் 3 பற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் ரீசெண்டாக கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி என்ன மேட்ருன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ சரி வாங்க பார்க்கலாம். நருட்டோ சாப்டர் 3 பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கெரினா. ஸோ அதே மாதிரி மேஜிக் கியூபை பற்றியும் நம்ம பேசலை. அந்த டைம் தான் நம்மளோட ஃபோன் லைட்டாக 2 பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போடல. ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா வீடியோ கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ நம்மளோட வீடியோவெலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு பெல் ஐக்கான அழுத்தி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. ஸோ வீடியோக்கு ஹைப் கேக்கும் கொடுத்துருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் நல்லா போட்டு வச்சிங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லா அப்டேட்டு ஒன்றா இனிமேல் டெய்லி உங்களுக்கு வந்தோம். சரி பன்னீரிங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம கேமுக்குள்ளே வரத்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். பார்க்கலாம் போய் பார்த்துங்க. சரி பார்த்தீங்கன்னா அது கொடுத்தா அப்படின்னா கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 யூனிவர்சல் டோக்கனு 600 யூனிவர்சல் டோக்கனு அந்த மாதிரி இழுத்துட்டு போயிடும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ரீசெண்டாக நீங்கள் டாப் கிரிமினல் ஈவெண்ட் வின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கே எவ்வளோ இழுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அதுலேயே அந்த நியான் எடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவ்வளோ கொடுத்துருந்தேன் 600 கிட்ட. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போனால் 1000 1600 வரும். ஸோ அந்த மாதிரி இந்த கெரினா பார்த்தீங்கன்னா கொடுக்குறான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ நீங்கள் ஸ்பின் பண்ணணுமான்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசிச்சிங்க. சார் நீங்கள் என்ன பண்டில் வாங்கினாலும் ஒரு 1 வீக்கு இல்லை ஒரு 1 மந்த் மினிமம் போட்டு ஆடுவீங்களா? அந்த வெறும் 1 மந்த்துக்கு நீங்கள் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மேஜிக் பற்றி தான் இது பண்ண போகிறீங்க. சரி வாங்க, மேஜிக்கு வீக்கான்னு சொல்லிட்டு ஒன்று போயிருக்கோம். அதெல்லாம் வெறும் 25 தான் வருதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷாக் ஆகிருப்பீங்க. அதை மாதிரி கிடையாது. ஸோ 10th ஜூலைலேருந்து 13th ஜூலை வரைக்கும் நம்மளுக்கு அப்டேட் இருக்குது. அதனால் நம்மளுக்கு டே பை டே 25 தருவானுங்க. 25 100 நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா டெய்லி விஷயம் நீங்கள் முடிக்கணும். ஸோ ப்ளே ஆஃப் பண்ணுற மாதிரி. ஸோ லாகின் அண்ட் ப்ளேன்னு போட்டிருக்கான். அப்படின்னா லாகின் பண்ணுறதுக்கு எதனா ஒன்று கொடுப்பான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தாம்சன் ப்ளஸ் மினி யுஎஸ்ஐ கொலாப் அந்த 2 கன்னும் பார்த்தீங்கன்னா வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா? ஸோ அது 2 வர மாதிரி சொல்லி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு ஜூலை 13th அன்றைக்கி வரும். ஸோ இதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ மேக் பண்ணி போகிறேன். அப்புறம் நம்மளோட அந்த ஃபிஷ்டு ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 15th அன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? ஜூலை 15th. ஸோ இது நான் சொல்கிற அளவுக்கு இல்லை. முடிச்சுருந்தா எடுத்து வச்சுங்க. ஃபேடட் வீலில் தான் வரும். ஃபேடட் வீல்லாம் சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகலை. ஃபேடட் தான் வரும் வாய்ப்பு இருக்குது. 15 ஜூலை அன்றைக்கி எதிர்பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ண நம்ம கெரினா மாமா ஓரளவுக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம மேஜிக் கியூப் தான் கைஸ். ஸோ சில இடத்துல இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்லிடுறேன். சில இடத்துல ஓட்டிங் போகுதுன்னு சொல்லி இந்த மேஜிக் கியூபை பற்றி ஓட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஓட்டிங் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்ன வரைக்குமே ஒரு சுத்தமான செய்தி நம்ம சர்வரில் இந்தியா சர்வரில் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. புரியுதுங்களா? இந்தியா சர்வரில் நம்மளுக்கு மேஜிக் கியூபை பற்றி அவன் எதுவுமே சொன்னால் நான் நாளைக்கு கன்ஃபார்ம் வீடியோ போட்டுறேன். ஓட்டிங் கேட்டிருக்காங்க மற்ற சர்வருக்கு. நிறைய பண்டில்ஸ் ஓல்டு பண்டில் இந்த ஓட்டிங்கில் நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன் அப்படின்னா இந்த ப்ளூ ஷேட் பண்டில் பார்த்தேன். ஓகேங்களா? அந்த பண்டில் நான் பார்த்தேன். ஸோ ஓகேங்களா? அப்புறம் நருட்டோ சாப்டர் 3 பற்றி ஹிடன் லீஃபு இதை பற்றி நம்மளுக்கு ஒரு டாப் சீக்ரெட் டு நாட் லீக்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன கதைனா மேலே நருட்டோ ஷிப்புடன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் ஷாக்கு. ஸோ நருட்டோ சாப்டர் 3 வரப்போகுது. புரியுதுங்களா? நருட்டோ சாப்டர் 3 வந்தால் நம்மளுக்கு அந்த இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா வரும். ஓல்டாக ஸோ இது இன்னும் ஒரு போஸ்ட் மாதிரி நம்மளுக்கு விட்டுருக்கான். ஸோ இது நான் முக்கி யோசிச்சு என் மூளையை கசக்கி கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படி நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா இந்த பால் மாதிரி இருக்கிறது நம்ம அந்த ரின் பண்டில் அதெல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த ப்ளூ பிளாக் ஈவெண்ட்டான் ப்ளூ பிளாக் சாப்டர் 2 குறிக்குது. அப்புறம் இங்கே ஒரு அக்கா மாதிரி ஒரு இருக்குது பார்த்தீங்களா?
அது எதை குறிக்குதுன்னு எனக்கு நிஜமாக தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லியிருப்பேன், அது எனக்கு எதை குறிக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. அப்புறம் இந்த குணாய் இருக்குது பாருங்களா, இந்த ப்ளூ பிளாக் வந்து பார்த்திங்கன்னா மிட் ஜூலை, அதாவது ஜூலை மந்தோட நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வர வாய்ப்பு இருக்குது. 26 அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது ப்ளூ பிளாக்கு. ஸோ இந்த அப்டேட் முடிஞ்ச உடனே ப்ளூ பிளாக் தான் நம்மளுக்கு. ஸோ அடுத்து இந்த குணாய் வந்து பார்த்திங்கன்னா நருட்டோவை தான் குறிக்குது. நருட்டோ சாப்டர் 1ல் குணாய் கொடுத்தானுங்க, கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நருட்டோ சாப்டர் 3 வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா வரப்போகுது, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது வர மாதிரி ஒரே ஒரு லீக் கொடுத்துருக்கான். சரி ஓகேங்களா. ஸோ இதுதான் லீக் கொடுத்துருக்கான். அது என்ன கதைன்றத என்னென்ன லீக் கொடுத்தா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுத்தானா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு அவன் இதை கொடுத்துருக்கான், நருட்டோ சாப்டர் 3 பேஸ் பண்ணி. இது நருட்டோ சாப்டர் 3 மட்டும் பேஸ் பண்ணல, ப்ளூ பிளாக் பேஸ் பண்ணுது. சரி ஓகேங்களா. ப்ளூ பிளாக் ஈவெண்ட்டு இது பற்றி பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ப்ளூ பிளாக் அடிச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ப்ளூ பிளாக் வர வாய்ப்பு இருக்குது, வர வாய்ப்பு இல்லை, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ப்ளூ பிளாக் வரும்னு சொல்லிட்டு. சரி ஓகேங்களா. இந்த ப்ளூ பிளாக்கு வர கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் நருட்டோ சாப்டர் 3ல் இந்த பண்டில் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா நருட்டோ அந்த அனிமியில் வந்து பார்த்திங்கன்னா நருட்டோலாம் பார்க்கவே மாட்டேன். ஸோ நருட்டோ நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த பண்டில் தான் வரப்போகுது. என்னடா பேர் இது, ஷிகாமாரு நரி, என்னடா நரி கொரின்னு பேர் வச்சுருக்கீங்க, நரி சொரி நம்ம பேர் வச்சுருக்காங்க. ஷீனோ அபுராமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டில், ஷீனோ ஓகேங்களா. அதே பண்டில் தான், அதே பண்டில் 3-4 தடவை காட்டுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லீக் தெரியல நம்மளுக்கு. அப்புறம் ஹஷிராமா, சிஞ்சு, கோனன், ஸோ இந்த பண்டில் இருப்பது டைடாரா, இந்த பண்டில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அப்புறம் கிசாமி இந்த பண்டில், அப்புறம் நகோட்டோ, உசுமாக்கி, அப்புறம் இந்த பண்டில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, அறிஞ்சிக்கோங்க. சாப்டர் 1 சாப்டர் 2ல் வந்து இந்தந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுத்தாங்க. சாப்டர் 3ல் என்ன தர போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரில, மேக்ஸிமம் இது தர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி சாப்டர் 3 வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு சாப்டர் 1 சாப்டர் 2ல் வந்த நருட்டோ பண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வர வாய்ப்பு இருக்குது. இந்த பண்டில்ஸ்லாம் வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த கரீனா சாப்டர் 3யோட விடாமல் சாப்டர் 4 சாப்டர் 5 அந்த மாதிரி கொண்டு வந்தானா நம்மளுக்கு ஆயிடுச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு பண்டில் இருக்குல்ல, லாஸ்ட் சான்ஸ்ன்னு சொல்லி ஒன்று விட்டான். ஓகேங்களா, லாஸ்ட் சான்ஸ்ன்னு சொல்லி வந்து போய்ட்டான். அதே மாதிரி லேம்பார்கினி ரிங்குன்னு ஒன்று விட்டான். லேம்பார்கினி ரிங் சம்மந்தமே என்னடா போயிட்டே பேசுனுங்கிறேன்னு கேட்பீங்க. சம்மந்தம் இருக்குது, நான் சொல்கிறேன். லேம்பார்கினி ரிங்கு இந்த மாதிரி தான் விட்டான். ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை விட்டான், செகண்ட் டைம் ஒரு லாஸ்ட் சான்ஸ் சொல்லிவிட்டான். லாஸ்ட் சான்ஸ் சொல்லி அந்த உடம்பு மட்டும் நல்லாயிருக்கும், மாற்று இருக்கிற விட டாப் பாடி மட்டும் போட்டு இந்த ஜாக்கர் மண்டை போட்டு நாடுவாள்ல, அந்த லாஸ்ட் சான்ஸ்னு சொல்லி அந்த மண்டை இந்த இதுவும் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ அதுதான் அது மாதிரி இருக்குது. மற்ற சர்வர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாப்டர் 3 தான் ஃபைனல் அப்படின்னா இது கொண்டு வருவானுங்க. இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்மளுக்கு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலை. எதை பற்றினா நருட்டோ சாப்டர் 3 பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லி அப்டேட்டு. இன்னும் ஃப்ரீ ரிவார்டு ஏன்னு சொல்லி சொல்லலை, குறிப்பிட்டு நானே சொல்கிறேன் இதுதான் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீ ரிவார்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம், அதுதான் இதுதான் எண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. இதுதான் எண்டிங்காக இருந்தால் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வரும். நம்ம நருட்டோ வந்து பார்த்திங்கன்னா வருவான். அப்போ இந்த ரிம்ராம் வில்லேஜ் இருக்குது பார்த்திங்களா, இது வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பாருங்கள், நல்லா நருட்டோலாம் பயங்கரமாக எட்டி தரா இருப்பாயப்பா, ஏங்க எப்பா பயங்கரமாக இருக்குது. சரிங்க, அதை பற்றி பேச விடுவோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக இருந்துச்சுன்னா இது வரும். ஸோ வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம இந்த மேஜிக் கியூபை பற்றி நான் அது வந்து பற்றி நான் சாரி கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனோட ஆட் போட்டு வச்சுங்க, போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த சாரி மேட்ரு என்ன ஆச்சுன்னா, நான் இப்போ என்னோடய ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சரி பண்ணிச்சேன். ஃபோனை நீங்கள் என்ன வேணால் திட்டிங்க, எனக்கு திட்டாதீங்க. என் ஃபோனு தான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன இது பண்ணிச்சு, மற்றபடி நம்மளுக்கு வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
ஸோ இனிமேல் உங்களுக்கு லைவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் வரும். எனக்கு என்னால் முடிஞ்ச லேட்டஸ்ட் சொல்லிட்டு போகிறேங்க. தேங்க்யூ கைஸ், பை.